கல்யாண வீட்டு விசேஷங்களுக்கு போனாலே இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு வைப்பாங்க. எப்பா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அது வீட்டில் எப்படி செய்யலான்ற பார்த்துருவோமா? பட்டாணியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அதை குக்கருக்கு மாற்றிட்டு 3 உருளைக்கிழங்கு, இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்ருங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு, கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 3 கிராம்பு, 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்ருங்க. கூடவே ஒரு பல்லாரியை நறுக்கி சேர்த்து அதை பொன்னிறமானதும் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்து அதே வதக்கி விட்ருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுமே வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹையில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. அப்போ தான் கரெக்டான கண்டிஷனில் வெந்து வரும். இதையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். குருமா மாதிரி நிறைய வேணும்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்னும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா 10 முந்திரி, 5 பாதாம் கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். செம டேஸ்டான பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி. சப்பாத்தி, பூரிக்கும், இட்லி, தோசைக்கும், முக்கியமாக தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.